அப்பாவுக்கு அல்சைமர் நோய். சில நாட்களாய் பிரசாத் கவனித்து வந்தான். அன்பன்மணி அவனுக்கு வீடியோ கால் செய்யும் போதெல்லாம் சரியாக பேசுவதில்லை. ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தது வேறு எங்கேயோ பேச்சு போய்விடும். அமெரிக்காவில் வசித்த பிரசாத் அன்புமணியிடம் ஒரு நாள் கூட தவறாமல் பேசுவான். ஆனால் சமீப காலமாக அப்பாவின் பேச்சில் மாற்றங்கள் தெரிந்தன. அம்மாவின் மறைவுக்கு பின் அப்பாவிடம் அமெரிக்கா வந்துவிடு என எவ்வளவாக சொல்லியும் அவர் கேட்கவில்லை. பிரசாத்தின் அம்மா காலமான பிறகும் சொந்த வீட்டில் தனிமையை வசித்து வந்தார் அன்புமணி. பக்கத்தில் தெரிந்தவர்களும் உறவினர்களும் இருக்கிறார்கள் என்ற மூட நம்பிக்கையில் இருந்துவிட்டார். ஒரு நாள் பிரசாத்திற்கு இரவு 2 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரின் ஃபோன் வந்தது. பிரசாத், நல்லா இருக்கியாப்பா? கேளு, உங்க அப்பா அடிக்கடி வாக்கியம் போயிட்டு வீடு திரும்ப வழி தெரியாம எங்கேயாவது போயிடுறாருப்பா. போன வாரம் கூட இப்படிதான் வழி தெரியாம ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அங்கே இருந்தவன் ஒருத்தன் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு என்றார். பிரசாத் உடனே வீட்டுக்கு ஃபோன் செய்த போது அன்புமணி எடுக்கவில்லை. 3-4 முறை முயற்சித்த பின் தான் எடுத்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அன்னைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவ்வளோதான், இப்போ சரியாயிடுச்சு என்று சொல்லி மலிப்பு விட்டார் அன்புமணி. அதற்பின் ஃபோன் காலில் பேசும்போது அவன் சந்தேகம் வலுவடைய தொடங்கியது. ஒரு நாள் வீடியோ காலில் சொந்த மகனின் பேரையே மறந்து போன போதுதான் பதறியடித்து கொண்டு இந்தியா ஒத்தியாக ஓடி வந்தான். பிரசாத் வருவது வரை அன்புமணியை அவர் உறவினர்கள் நண்பர்கள் பார்த்து கொண்டார்கள். அவன் இந்தியா வந்து இறங்கி விமான நிலையத்தில் ஃபோன் ஆன் செய்ததுமே வாட்ஸ்அப்பில் செய்தி வந்துவிட்டது. உங்கள் அப்பாவுக்கு பேச்சு தடுமாறுதுப்பா, எங்களை கூட ஞாபகம் இல்லை என்றார். உறவினர் ஒருவர் வீட்டுக்கு திரும்பி மிகவும் மெலிந்திருந்த அன்புமணியை பார்த்த உடனே அவனுக்கு திக்கென்றானது. ஓடி வந்து அவரை அணைத்த பிரசாத்தை அடையாளம் தெரியாமல் திணறினார் அன்புமணி. எப்போ வந்த? பட்டணத்துக்கு போயிருந்தியா? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனியா என்றதும் பிரசாத்திற்கு தூக்கி வாரி போட்டது. பக்கத்தில் இருந்த அன்புமணியின் உறவுக்காரர் ஒருவர், அன்பு, இது பிரசாத் தெரியுதா? பிரசாத் உன் மகன் என்றார் ஒருவர். தெரியும். நீ? பிரசாத் தெரியும் என்றார். மெதுவாக பிரசாத்திற்கு மேலும் அதிர்ச்சிகள் காத்திருந்தன. வீடு அல்லோல கல்லோலையாய் இருந்தது. நாங்கள் சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி இருக்குன்னா பார்த்துக்கோ என்றார் உறவினர் ஒருவர். அன்று மாலையே அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உறவினர்கள் எல்லோரும் விடை பெற்றனர். நிலைமை இந்த அளவுக்கு போனதை கவனிக்காமல் விட்டதான் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்று மாலை முழுவதும் அப்பாவிடம் பேச்சு கொடுத்து பார்த்தான். ஆனால் பயன் இல்லை. கல்யாண போட்டோங்களை காட்டி நினைவூட்ட முயற்சித்தும் பயன் இல்லை. அன்புமணிக்கு அவன் யார் என்று நினைவில்லை. சில சமயம் பிரசாத்தை வேறு யாரோ நினைத்து சில பழைய கதைகளை பேசினார். அதுவும் தொடர்ச்சி இல்லாமல். அன்புமணியை அடுத்த நாள் காலையிலே தெரிந்த மருத்துவனை கூட்டி சென்றான். பரிசோதனையில் விஷயம் வெளிவந்தது. அன்புமணிக்கு அல்சைமர் நோய் இருப்பது ஊர்ஜிதானது. மருத்துவர் சொன்னார், பிரசாத், உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கிற நோய்க்கு மருந்தே கிடையாது. மெல்ல மெல்ல நினைவு தப்பிடும். கடைசியில் அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் அவர் கூடவே இருந்து பார்த்துக்கணும். வெளியில் எங்கேயும் அனுப்பாதீங்க. சில மாத்திரை எழுதி தரேன், ஆனால் பெருசாக முன்னேற்றம் இருக்காது. குடும்பத்தோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. பிரசாத் அமெரிக்க குடியேறி 20 வருடம் ஆகிறது. வேலை விஷயமாக வந்தவன் அங்கே தங்கிட்டான். அம்மா இருக்கும் வரை அப்பாவை பற்றி கவலை இல்லாமல் இருந்தான். இருவரையும் 2 முறை அமெரிக்காவிற்கு கூட்டி வந்து சுற்றி காமித்தான். அப்போதெல்லாம் அப்பாவிற்கு உடல் நலம் நன்றாக தான் இருந்தது. அம்மா காலமானவுடன் அப்பாவின் உடல் நலம் குறைய ஆரம்பித்திருக்கும் என தோன்றியது. அப்பாவின் உடல்நிலை பற்றி தெரிந்தவுடன் முதல் வேலையாக மனைவிக்கு ஃபோன் செய்தான். பாரு பிரசாத், அல்சைமருங்க சாதாரண நோய் இல்லை. அப்பாவுக்கு இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படும், அதனால் பார்த்துக்கோ என்றாள் மனைவி. ஹே, என்ன சொல்கிற என்றான். நீயும் வேலைக்கு போகிற, நானும் வேலையில் இருக்கிறேன். இப்படி இருக்கும் போகிற அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் நம்மளால் முழு நேரம் அவரை பார்த்துக்க முடியாது. அவருக்கு ஒரு கிரிட்டிக்கல் கேர் கொடுக்குற அட்டெண்டர் தேவைப்படும். அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா என்றால். மனைவி சொன்னது மனதுக்குள் அம்பு தேய்த்தது போல் இருந்தது. அப்போ என்ன சொல்கிற? அப்பாவை இங்கேயே விட்டலான்னா? வாட் ஆர் யூ டாக்கிங் என்றான் கோபமாக. கோபப்படாத, நான் சொல்கிறதை கேளு. நாம் கல்யாணம் ஆகும்போதே இந்த விஷயத்தை பற்றி பேசணும், ஞாபகம் இருக்கா? எங்கள் அப்பா அம்மாவும் சரி, உங்கள் அப்பாவும் சரி, யாருமே கூட இருக்க வேண்டான்னு தானே பேசிக்கிட்டோம். நீயும் ஒத்துக்கிட்ட. டியூ ரிமெம்பர்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி கூட ஆஸ்திரேலியாவில் இருக்கா. அவள் அப்பா அம்மாவை கூட ஒரு கேர் ஹோமில். அடியே கேளு, எங்கள் அப்பாவை நீ வச்சுக்க முடியாதுன்னா நானும் அங்கே வரல என்று கோபத்தில் ஃபோனை துண்டித்தான். விகர்த்தியில் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தான். அவசரத்தில் அலுவலக மேலாளருக்கு சரியாக
சொல்லாமல் வந்தது. அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அமெரிக்கா மேலாளர் மிகவும் பணிவுடன் பிரசாத்தின் நிலைமையை கேட்டபின் 2 வாரம் துளைவிருந்து வேலை செய்ய அனுமதி கொடுத்தார். அதற்கு மேல் திட்டவட்டமாக அனுமதி கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். அன்று முழு இரவும் பிரசாத் தூங்கவில்லை. அப்பா அடிக்கடி எழுந்து பாத்ரூமுக்கு போக தடுமாறுவார். கொஞ்ச நாட்களில் அது கூட முடியாமல் போகலாம். அடுத்த நாள் மனைவிக்கு அவனே ஃபோன் செய்தான். என்ன நேத்திக்கு ரொம்ப ஆவேசமாக பேசுன என்றாள். நிலைமை அப்படி, என்ன செய்யறதுன்னு தெரியல. நேத்திக்கு பாஸ் கிட்ட பேசினேன். அவர் 2 வாரத்துக்குள்ள வந்து சேரணுன்ட்டாரு. அவரும் நீ சொன்ன மாதிரி ஒரு கேர் ஹோம் பற்றி தான் சொன்னார். அப்புறம் என்ன யோசிக்கிற? நீ வரலைன்னா என்ன ஆகும் தெரியும்ல? உன் வேலை போகும், அதோட உன் விசாவும் போகும். நீ உன் அப்பாவோட அங்கேயே இரு, நான் பையனோட இங்கே இருக்கிறேன், ஓகேவா என்று படபடவென்ன பேசி ஃபோனை துண்டிட்டாள். அன்று முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தாள். திரிசங்க சொர்க்கத்தில் தவித்த பிரசாத் கடைசியில் அப்பாவை அதிகபட்சம் 3 மாதங்களுக்குள் அமெரிக்கா அழைத்து வர வேண்டும் என முடிவெடுத்தான். அப்பாவின் டாக்டருக்கு ஃபோன் செய்தான். டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச கேர் ஹோம் ஏதாவது இருக்கா? ஒரு 3 மாதத்துக்கு தான், அப்புறம் நான் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவேன். டாக்டருக்கு அவன் தயங்கும் சப்தமே கேட்டது. நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அவரை காண்டாக்ட் பண்ணுங்க என்றார். சில நிமிடங்களில் அவன் தொலைபேசியில் ஒரு எண் வந்தது. தயக்கத்துடன் அந்த எண்ணை டயல் செய்து பேசினான். ஃபோனில் பேசியவர் மிகுந்த அனுபவஸ்தராக தோன்றியது. பல மேற்கோள்கள் கொடுத்தால் யாரிடம் வேண்டுமானாலும் பேசி பார்த்துவிட்டு அவர் நடத்தும் வயதானவர்கள் விடுதியை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். விடுதியின் வசதிகள் பற்றியும் தினமும் நடக்கும் நிகழ்ச்சிகள் பற்றியும் சொன்னார். அவர் பேசியதிலிருந்து பிரசாத்தை போல நிறைய நபர்களிடம் அவர்களது பெற்றோர்களை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என தெரிந்தது. பிரசாத் உடனடியாக எந்த முடிவிற்கும் வரவில்லை. வேலையை விட்டுவிட்டு மீண்டும் ஒரு முறை விசாவுக்கு அப்ளை பண்ணலாமா என யோசித்தான். முடிவில் ஒரு 3 மாதத்திற்கு அன்புமணியை அந்த விடுதியில் சேர்த்துவிட்டு அமெரிக்கா திரும்பினான். முதல் மாதம் மிக கடினமாக போனது. நேரையில் பொதுக்கூட்டத்தில் அப்பாவை தள்ளு நாற்காலையில் பார்க்கும்போது மனம் ஒடிந்து போனது. ராத்திரி எங்கிருந்தாலும் இந்திய நேரம் 9 மணிக்கு மறக்காமல் வீடியோ கால் செய்வான். சில சமயம் அன்புமணி பேசுவார், சில சமயம் எதுவும் பேசாமல் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருப்பார். வீடு திரும்பியதும் மனைவியை எப்படியோ சம்மதிக்க வைத்து தன் நண்பர்கள் மூலமாக அப்பாவிற்கு விசா இருக்கும் பணியில் மும்மரமாக இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தான். எப்படியாவது கார்த்திகை மாதம் அப்பாவை தன்னுடன் அழைத்து கொண்டு விடலாம் என்ற நம்பிக்கை பிறந்தது. அன்று தீபாவளி. விடுதியில் வழக்கம் போல பண்டிகையை கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தார்கள். பொதுக்கூடத்தில் சுவற்றை ஒட்டி மண் தீபங்கள் வரிசையாக ஏற்றி வைத்திருந்தார்கள். கூடம் முழுவதும் தோரணங்கள் கட்டி மேடை அமைத்து அதில் 2 குத்து விளக்குகள் வைத்திருந்தார்கள். அந்த விடுதியின் வழக்கப்படி ஒரு மூதாட்டி, ஒரு பெரியவர் அந்த விளக்கை ஏற்றிய பின்னர் திறந்த வெளியில் எல்லோரும் பட்டாசு வெடித்து கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தனர். பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வாங்கி அனுப்பிய புத்தாடைகளை உடித்திருந்தனர். அந்த வருடம் அன்புமணிக்கு விலக்கேற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. கூடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களின் மூலம் உலகமெங்கும் வசிக்கும் பெரியவர்களின் பிள்ளைகளுக்கு அந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்க்க வசதி செய்து கொடுத்திருந்தனர். பிரசாத் தன் மனைவி மகனுடன் புத்தாடை அணிந்து கொண்டு முன்னமே தன் லேப்டாப்பின் மூலம் நிகழ்ச்சியை சேர்த்துவிட்டேன். அன்புமணியை அட்டண்டர் ஒருவர் கையை பிடித்து கொண்டு மேடைக்கு அழைத்து வந்தார். அப்பா அவரே நடந்து வருவது பிரசாத்துக்கு சந்தோஷமாய் இருந்தது. சீதட் ஐஸ்வர் கிராண்ட் என மகனிடம் தாத்தாவை காட்டினான். பேரன் தாத்தாவிற்கு டாட்டா காட்டினான். அன்புமணியின் கையில் ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து ஒரு விளக்கை ஏற்ற சொன்னார்கள். தயங்கிய அன்புமணியின் கையை மெதுவாக பிடித்து கொண்டு அட்டண்டர் முதல் திரியை ஏற்றினார். பிறகு அன்புமணியே மீத இருந்த 3 திரியும் ஏற்றினார். கூடத்தில் இருந்தவர்கள் கைத்தட்டினார். பிரசாத் அமெரிக்காவில் மகிழ்ச்சி தெளித்து கண்கலங்கி கைத்தட்டினான். பிறகு அன்புமணியை அங்கே நிற்க வைத்துவிட்டு ஒரு மூதாட்டியை மேடைக்கு அழைத்து வந்தனர். அவர் புது பட்டு சேலையும் காதில் அழகிய தொங்கட்டானும் அணிந்திருந்தார். கையில் மெழுகுவத்தியை கொடுத்தார் அட்டண்டர். மூதாட்டி கண் தெரியாமல் தவித்தாள்.
கை தடுமாறி முதல் திரியை சிரமப்பட்டு ஏற்றினார். பிறகு மெதுவாக ஒவ்வொன்றாக இரண்டாம் மூன்றாம் திரியை ஏற்றும் போதுதான் ஏதோ புகைவது போல வாசனை வந்தது. திடீரென யாரோ ஒரு பெண் குரல், பத்திக்கிடுச்சு, முந்தான பத்திக்கிடுச்சு பாருங்க என கத்தியது கேட்டது. பார்த்து கொண்டிருக்கும் போதே குப்பென்ற அந்த மூதாட்டியின் புடவை தீ பற்றி கொண்டது. புடவை தீ பற்றி கொண்டது. புடவை தீ பற்றி கொண்டது கூட தெரியாமல் நான்காவது திரியை ஏற்ற கையை தூக்கினார். அப்போதுதான் வலியை உணர்ந்து மெழுகுவத்தியை உதறி ஆவென அலறினாள். மூதாட்டி காலை உதறும்போது பாதம் விளக்கை தட்டி விளக்கு தரையில் விழுந்தது. சிந்திய எண்ணெய் கம்பளியின் மேல் பரவி கம்பளி பற்றி கொண்டது. சிலர் மேடைக்கு ஓடினர், சிலர் தீயணைப்பானை தேடினர். கூச்ச குழப்பத்துக்கிடையே தன்னையே எடுத்தாண்டு வா ஓடு என்ன என்று குரல் கேட்டது. பிரசாத்திற்கு என்ன நடக்கிறது என்று புரிய சில வினாடிகள் ஆனது. வாயின் மேல் கை வைத்து கொண்டு ஆ அப்பா என்று அலறினான். விடுதிக்கு ஃபோன் செய்ய முயன்றான். யாரும் எடுக்கவில்லை. ஐயோ என்று அலறினான். பார்த்து கொண்டிருந்த போதே ஓடி வந்து மேடைக்கு ஏறிய ஒரு அட்டெண்டர் தள்ளியது கீழே விழுந்தார் அன்புமணி. இப்போது ஸ்கிரீனில் தீயின் ஜுவாலைகளை தவிர வேற ஒன்றே தெரியவில்லை. ஐயோ அப்பா அப்பா என கத்திக்கொண்டு ஸ்கிரீனை பார்க்க முடியாமல் தவிக்கையில் நேரலை துண்டிக்கப்பட்டது.